இல்லை நீ வந்து காசை வாங்கிட்டு கூலிக்கு மாறி அடிக்கிற மாதிரி எங்கேயோ காசை வாங்கிட்டு எவனுக்கு ஜிங்கெட் போடுற, அந்த ஜிங்கெட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம். எங்களுக்கு காசு தேவையில்லை. பல கோடி நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம் சினிமாவில். அது மக்கள் காசு. அந்த மக்களுக்கு நாங்கள் அதை எப்படி கொடுக்கணுமோ அவர் கொடுப்பார். இவர் என்னத்தை கொடுக்க போகிறாரு? நீ போட்ட மாநாடு காசை ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் கட்டிக்கலாம் ஐயா, ஒரு காலேஜ் கட்டிக்கலாம் ஐயா. நீ போட்ட மாநாடு சரி, நீங்கள் மாநாடு போட்டே மாடு மாநாடு, அந்த மாட்டுக்கு என்னையா புரியும்? மாட்டுக்கு என்ன புரியும்? சரி, மாட்டை மாத்திரம் பேசிக்கிட்டு பான்னு சொல்லிட்டு பின்னால் போயிட்டு இருந்தால் புலப்பையன் ஏன் பார்க்குறது? அது வேலையை அது பார்க்குது. நம்ம அது விஷயத்துக்கு போகக்கூடாது. இயற்கை வளம் அது நம்ம எப்படி சொல்கிறது, அரசாங்கம் பார்த்துக்குது. அதுக்குன்னு ஒரு துறையே வச்சுருக்காங்க. ரெண்டாவது வர்ண பகவான் மேலே இருக்கார். அவர் பார்த்து செஞ்சாதாயா தாவரம் வளர்கிறதுக்கலாம். நம்ம வந்து தண்ணி ஊற்றிலாம் வச்சு வளர்க்குறதே வேஸ்ட்டு. வர்ண பகவான் வரணும், வாயு பகவான் சப்போர்ட் பண்ணணும். அவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணணும். நம்ம நேர்மையாக இருக்கணும். நம்ம நேர்மையாக இருந்தால் வர்ண பகவான் நமக்கு வருவார். மேலே மலையை அள்ளி கொடுப்பார். வாயு பகவான் எல்லா இடத்துலையும் காற்றை கொடுப்பார். காற்றும் தண்ணியும் இருந்தால் தான் பயிர் வளரும். புரிஞ்சுங்க? பைசா இருந்தால் வளராது. நீ தோண்டி விதைச்சாலும் வளராது. அதை புரிஞ்சுக்கணும் சீமான்.